எல்லாருக்கும் வணக்கம் இனியர்களே. இன்னைக்கு நம்ம 90 நாட்கள் தண்டால் சவால்ல 43வது நாள். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒவ்வொரு புது புது அனுபவத்த கத்துக் குடுக்கும். ஏன்னு சொன்னா நம்ம அந்த நாள்ல புது புது விஷயங்கள பார்ப்போம். புது புது விஷயங்கள பண்ணுவோம். எவ்ரி டே இஸ் எ நியூ டே அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம வச்சிருக்கோம். எல்லா நாளுமே புது புது நாளு. நேத்து நடந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நேத்து நடந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு அதுக்கேத்த மாரி முன்னாடி போயிட்டே இருக்கணும். நம்மளும் 19லேருந்து 20 வயசுல அடி எடுத்து வச்சுட்டோம். இன்னையிலேருந்து நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஒரு வருஷம் பொறந்துருச்சு. இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணி என்ன சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஏன்னா, நம்ம போன வருஷத்துல அவ்வளவா ஒண்ணுமே பெருசா சாதிக்கல. இந்த வருஷமா ஏதாவது சாதிப்போம்னு நெனச்சோம். ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் காலையில கொஞ்சம் கல்லு வாங்கியாச்சு. கல்லு வாங்கி அத 1 லிட்டர குடிச்சிட்டு பண்ண அலப்பற இருக்கே! அந்த அலப்பறையெல்லாம் பார்த்தா, நீங்கலாம் சிரிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அலப்பற பண்ணிட்டு இருந்தேன். ஹேண்ட் ஸ்டாண்ட் மாரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 3 ஸ்டெகன் மேல நம்மளால நிக்கவே முடியல. இருந்தாலும் அப்பப்போ புஷ் அப் மாரி லைட்டா ட்ரை பண்ணேன். அப்படி இப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தேன். முடியல. லைட்டா கொஞ்சம் மண்டை சூடாயிருச்சு போல. அப்படியே அந்த கல்லு குடிச்சது அப்படியே மண்டையில கொஞ்சம் கிர்ருன்னு ஏறிடுச்சு போல. அப்படியே நான் பண்ற விஷயங்கள் எனக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு. நல்லா அப்படியே ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே சிறப்பா, மிகச் சிறப்பான ஒரு குழியில போட்டுட்டு, அப்படியே லைட்டா ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்த்தேன். பரவாயில்லாம இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு நம்ம அங்க வெளிய வந்தோம்னா, கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு வந்தோம் திரும்ப கரைக்கு வீட்டுக்கு போயிட்டு, அந்த சூரியன் மறையும் நேரத்துல அப்படியே அந்த அழக ரசிச்சோம் பாருங்க. ரொம்பவே அருமையாவே இருந்துச்சு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.